லொகேஷ்னா ஓகே மாமா ஓகே மாமா பேக் போனே வந்து அனிருத் தான். அவர் பிஜிஎம் வர வர அங்கே அப்படியே தெரிக்குது, அப்படியே எல்லாம் கத்தி சீனுக்கும் enjoy அந்த பண்ணி பிஜிஎம்க்கும் வேற லெவல் இருந்தது. வந்து ஏ சர்டிஃபிகேட்னா ஃபுல் சிகரெட் ஃபுல் சரக்கு ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கு. கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாமோன்னு தோணுச்சு. அப்புறம் உள்ள எல்லாம் லோகே மாமான்னு கத்திட்டு இருந்தாங்க வெளியவும். அது கேட்கும்போது லோகேஷ் கனகராஜ் சாரோட ரியாக்ஷன் எப்படி வந்து? அவர் ஜாலியாக தான் ப்ரோ இருக்காரு. அவளே என்ஜாய் பண்றாரு. இன்னைக்கு பர்த்டேக்கு இதுவாக வந்த லோக்கி தரிசனை பார்க்க முடிஞ்சுது. அப்படிதான் நினைக்கிறேன். கூலியில தான் தலைவனை போட்டு பொழந்துட்டாங்க. இது வரைக்கும் தலைவன் ஏஞ்சிக்கல, இப்பதான் ஏஞ்சிக்கிறானே. ஆவரேஜான படம் தான் ப்ரோ இது. பட் அனிருத் பிஜிஎம்மோட பார்க்குறப்போ ஒரு நல்ல குட் படம், நல்ல படமா தெரியுது. ஓகே, படத்தை அனிருத் தான் காப்பாத்தினாருன்னு சொன்னாங்க, அப்படியா? இல்ல ப்ரோ, அப்போ என்ன இவ்வளவு செலவு பண்ணி அனிருத் தான் காப்பாத்தினா சொல்றதுல பிஜிஎம் படம் வேற லெவல்ல இருந்தது. பக்கா ராவா இருந்தது. அப்படியே ரத்தம் தெறிக்க பயங்கரமா இருந்தது. ஸ்டோரி அப்படி இப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து வரவங்களுக்கு இங்க ஸ்டோரி வைஸ் பார்த்தா அவ்வளோ டீப்பாக ஒன்றும் இல்லை. ஆனால் மேக்கிங் வைஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மாஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக அந்த ஹீரோயின் கேரக்டர் சந்திரா கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன் ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் மூவி வந்து லோகேஷ் மாஸ் பண்ணிட்டாரு. மெயின் பேக் போனே வந்து அனிருத் தான். அவர் பிஜிஎம் வர வர அங்கே அப்படியே தெரிக்குது, அப்படியே எல்லாம் சீனுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் வேற லெவலில் இருந்தது. அந்த ஒரு பிஜிஎம்க்கும் மாஸாக இருந்தது. அந்த படத்தை தூக்கி எலிவேட் பண்ணுறதே அவரோட பிஜிஎம் தான். அவருக்கு தான் மெயின் விஷஸ் அவருக்கு. அப்புறம் வந்து லோகேஷ் வந்து இன்னும் நடிப்பாரா தெரியல. நான் நடிக்கலாம், இன்னும் நல்லா ஹீரோவை கண்டினியூ பண்ணலாமா இல்ல டைரக்டரும் பண்ணலாமா? ரெண்டுமே பண்ணலாம். ஏன்னா ஹீரோ வந்துட்டு நம்ம டைரக்டர் லோகேஷ் மிஸ் பண்ணுவோம். அதனால வந்து ரெண்டுமே அவருக்கு கண்டினியூ பண்ண பெட்டர். ஓகே, உள்ள எல்லாம் லோகி மாமான்னு கத்திட்டு இருந்தாங்க. அவரு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் நான் பார்த்தேன். அவரு கை காமிச்சு போறாரு. அவரு அதை என்ஜாய் பண்றாரு, ஜாலியா இருக்கு. பாசமா கூப்பிடுறீங்க. ஆமா, கை காமிச்சு அப்படி வாங்கிட்டு போறாரு. வெளியே எல்லாருக்கும் காட்டிட்டு இருந்தாரு. ஆமா, அவரே ஏத்துக்கிட்டாரு அந்த பேரை. ஆமா. சரி, ஓகே. ஹீரோனோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ வந்தது? மெயினா வந்து சஞ்சனா அவங்களும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. வந்த சின்ன ரோலா இருந்தாலும் அது பயங்கரமா இருந்தது. அவங்க லோகேஷ்க்கு ஏதோ லவ் போர்ஷன் எதுவும் இருக்கா? லவ் போர்ஷன்ல இல்ல, எதுவும் இல்ல ப்ரோ. இப்போ வந்து லோகேஷ் வந்து ஒரு படத்திலேயே வந்து போதை ரிலீஸ் பண்ற மாதிரி காட்டுவாரு, டைரக்ட் பண்ணா. ஹீரோ இது வந்து ஏ சர்டிஃபிகேட்னா ஃபுல் சிகரெட் ஃபுல் சரக்கு ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கு. கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் இந்த மாதிரி மூவிக்கு இது இருந்தால் தான் பெட்டரா இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க போல. அதனால மேபி வச்சிருக்கலாம். ஆனால் டைரக்ஷன் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த படத்துக்கு இது ஆப்டா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஓவர்லாப்பாக இருக்கும். ரொம்ப சிகரெட் சீன்ஸ், ரொம்ப மோஸ்டா ஒரு சிகரெட் வச்சுக்கிட்டே இருக்காரு. அது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது. ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் கம்மியா இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம். சரி, ஓகே. லோகேஷ் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்களே கண்டினியூ பண்ணலாமா இல்ல கொஞ்சம் வேற ஜானர், ஒரு ஃபேமிலியா, ஒரு ஃபுல் இல்ல இவர் ஒரு அந்த ஒரு ஃபேஸ் கட்டுக்கு கொஞ்சம் ராவா இருந்தா தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி சீன்ஸ் ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரி இருந்தா தான் பெட்டரா இருக்கும். அது ஆக்சுவலா தனுஷ் சாரோட அப்பா ஆக்ட் பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங்லாம் எப்படி? எல்லாரும் ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்தது. ஓகே ப்ரோ. படத்துல மெயின் அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னா அந்த ஹீரோயின் சந்திரா கேரக்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சந்திரா பேர் வச்சாலே பயங்கரமா நடிச்சிருக்காங்க படத்துல. அவங்க மாஸ் பண்ணிட்டாங்க. சீரியஸா அவங்க வேற லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. மெயினா அவங்களோட அந்த லிப்சிங் எல்லாமே பக்கா வந்தது. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல். சரி, ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு ஆக்ஷன் வைஸ் ஃபுல்லாக அந்த ரா வைஸ் எல்லாமே பார்த்தா, மேக்கிங் வைஸ் பார்த்தா கண்டிப்பாக நான் ஒரு 8 கொடுக்கலாம். ஸ்டோரி வைஸ் பார்த்தா அது அவங்க விருப்பம் தான். நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஜாலியாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. மாசா ரக்கடா ரத்தம் தெறிக்க லோகேஷ்க்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. இப்போ லோகேஷ் டைரக்ஷன் பண்ணாலே வந்து நிறைய போதை பொருளாக காட்டுவார். ஹீரோவா நடிச்சிருக்காரு. உள்ள எதுவும் காட்டுறாங்களா? இதில் அவ்வளோ போதை இல்லை, வெறும் சரக்கு தம்மு ஃபுல்லாக அதை வச்சு ஏரேட்டட் மூவி கொடுத்துருக்காங்களே. சரக்கு தம்மு, அந்த வெட்டுறது, ரத்தம் தெறிக்க அதனாலேயே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தவிர்த்து இருந்தா யூஏ கூட வந்திருக்கலாம். படத்துல வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ வந்தது? டீசெண்டா இருந்ததா இல்ல? அதான் ப்ரோ, ஏ மூவினா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. அதுக்கு மாதிரி அது மாதிரி இருந்தது. சரி, ஓகே. ரெண்டு ஹீரோயின் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அல்ல எந்த ஹீரோனோட ஆக்டிங் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? செகண்ட் ஹீரோயின் அந்த வாமி. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கல? ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து கொஞ்சம் சீன்லயே போயிடுவாங்க அவங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த செகண்ட் ஹீரோயினாக தான் கதையை எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. மாஸ் சீன்லாம் எப்படி ப்ரோ காட்டி எலிவேஷன் பண்ணி காட்டினாங்களா? பிஜிஎம், அவங்க ஸ்லோமோ நடந்து வர்றது, அதெல்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? அனிருத் ஸ்லோமோல நடந்து வர்ற மாதிரி சீனை வச்சு பிஜிஎம் போட சொன்னா செம்மையா போடுவாரு. இதுல அந்த மாதிரி இருக்கு. அனிருத் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் படம் பிஜிஎம் எப்படி இருக்கும்னு. தலைவன் திரிக்க விட்டுருவான். அதே மாதிரி பயங்கரமா போட்டிருக்காரு. இப்போ எல்லா பிஜிஎம்மும் தெரிக்குது. லோக்கி ஒரு சீன்ல செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோ மோஷன்ல இருந்து வரும் ஒரு பிஜிஎம் இறக்குறான். பயங்கரமா இருக்கு. தேட்டரை அப்படியே கத்துறாங்க, தெரிக்குது, செம்மையா இருக்கு. அப்படியே சரி, ஓகே. 10க்கு எவ்வளவு மார்க் ப்ரோ கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. 8 கொடுக்கலாம். 2 ஏன் ப்ரோ போச்சு? 2 கதை அவ்வளவா இல்ல படத்துல.
கதையே ஒரு மாதிரி சிம்பிளான ஸ்டோரி. ஆனால் அந்த கதையில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதனால சரி ஓகே ப்ரோ. உள்ள எல்லாம் லோக்கி மாமான்னு கத்திட்டு இருந்தாங்க வெளியும். அதை கேட்கும்போது லோகேஷ் கனகராஜ் சாரோட ரியாக்ஷன் எப்படி ப்ரோ வந்து? அவர் ஜாலியாக தான் ப்ரோ இருக்காரு. அவளே என்ஜாய் பண்ணுறாரு. இன்னைக்கு பர்த்டேக்கு இதுவாக வந்த லோக்கி தரிசனை பார்க்க முடிஞ்சுது. எல்லாரும் லோக்கி மாமான்னு கத்துறாங்க. கத்துனோடனே தலைவன் வந்து சிரிச்சுக்கிட்டு கை காட்டிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் கத்துனாங்க. பயங்கரமா போற பக்கம் பார்த்தா லோக்கி மாமா அப்படின்னு போட்டு கீழே ஒரு பேரை போடுவாங்க போல. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் மட்டும் பண்ணலாமா இல்ல ஹீரோவும் பண்ணலாமா இல்ல ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அவர் மிக்ஸ் பண்ணி பண்ணதா இருந்தா இந்த மாதிரி ஜானர்லயே நடிச்சா அவர் கொஞ்சம் பயங்கரமா ஹிட் ஆயிடும். இந்த காமெடி லவ் அந்த இவருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் கட்டுக்கு அந்த ஒரு ஃபேஸ் கட் அந்த ரக்கடு ரா ஃபிலிம் அந்த ஆக்ஷனு அந்த ரத்த தெரிக்குது அது மாதிரி இருந்தால் தான் இதாகும்னு நினைக்கிறேன். ஹீரோவாக நடிச்சிட்டு இன்னும் நிறைய படம் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ்ன்றாரு, விக்ரம் 2 அதெல்லாம் அவர் இன்னும் வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னும் எடுத்து அதுலயே இவரு ஒரு கேமியோ பண்ணா நல்லா இருக்கும். ஆமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். கூலியில தான் தலைவனை போட்டு பொழந்துட்டாங்க. இது வரைக்கும் தலைவன் ஏஞ்சிக்கல, இப்பதான் ஏஞ்சிக்கிறானு. இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங்லாம் எப்படி? சூப்பரா இருக்கு ப்ரோ. அனிருத்தோட பிஜிஎம் அது தரமா இருக்கு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. ஓகே, இதுக்கப்புறம் லோகி நிறைய படம் ஹீரோவே பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாமா ப்ரோ? சூப்பர். ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் ப்ரோ கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுத்துடலாம். 10 அவ்வளவு நல்லா இருக்கா ப்ரோ? அவ்வளவு நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. வழக்கம் போல அருண் மாத்தீஸ்வரர் செதுக்கிட்டார் படத்தை. லைக் ராக்கி மூவி பார்த்த மாதிரி தான். இவங்க சஞ்சனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க ஆக்டிங்கும் அவங்களோட இதுவும் ஆசமாக இருந்துச்சு. டைம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு டியூரேஷன் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கேமி வேறு லெவல் ஆக்டிங் ப்ரோ. கேபி அண்ட் லோகேஷ் 2 பேருமே வேறு லெவல் ஆக்டிங். அண்ட் அவங்களோட கோ ஆக்டர்ஸ் மற்ற பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் அண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே அனிருத் வேறு லெவலில் சொல்லியிருக்காரு ப்ரோ. சொல்லி அடிச்சிருக்காரு. பயங்கரமான ஷார்ட்ஸ் அண்ட் அற்புதமாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரி லைனும் சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபேமிலி ஆடியன்ஸு பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது கம்மியாகவும் பார்த்துட்டு அடல்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பார்க்குறதுக்கான ஒரு மூவி கொடுத்துருக்காரு. அது யூஸ்வலாக அருண் மாத்தீஸ்வரர் ட்ரெய்லரே சொல்லிடுவார் ஃபேமிலியாக இல்லை ஆடியன்ஸ் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் அதிலே கொடுத்துருவார். அண்ட் அதை போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறது டோட்டலாக வேஸ்ட்டு ப்ரோ. ஓகே, படத்தை அனிருத் தான் காப்பாற்றினாருன்னு சொன்னாங்க. அப்படியா? இல்லை ப்ரோ. அப்போது என்ன இவ்வளோ செலவு பண்ணி அனிருத் தான் காப்பாற்றினா சொல்கிறதுல பிஜிஎம்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட். படத்துக்கு முன்னாடியே ஒரு சில பிஜிஎம் ட்ரெண்ட் ஆச்சு. அவரோட ஒர்க் அவர் கரெக்டாக பண்ணிடுவார் ப்ரோ. அண்ட் டேரக்டர் அவரோட பார்ட் அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு. ஆக்டர்ஸ் இப்போ அனிருத் தான் பிஜிஎம்னா எல்லாம் தூங்கியிருப்பாங்க ப்ரோ. அது என்ன ப்ரோ, அப்புறம் படத்தை பார்க்காம எல்லாம் பார்த்துட்டு நல்லா ரசிச்சிருக்காங்க. சூப்பரான படம். எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரோ. இப்போ படத்தில் வந்து லோக்கி டைரக்ட் பண்ணாலே வந்து போதைப் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. லோக்கி ஆக்டிங்ல அந்த மாதிரி எதுவும் வருதா? லோக்கி வந்து போதைப் பொருளை கடத்துற மாதிரியோ போய் சேல் பண்ணுற மாதிரியெல்லாம் காட்டலையில. இதில் வந்து போலீஸ் வச்சு தானே எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்குற ப்ராப்ளமை இவங்க போயிட்டு போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி தான் ப்ரோ காட்டிருக்காங்க. இதில் வந்து அவர் அப்படியே கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சீல் பண்ணுற அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டல ப்ரோ. அப்யூஸ் பண்ணுற மாதிரியும் மோஸ்ட்டாக எதுவும் இல்லை. அண்ட் அப்யூஸ் பண்ணுற விமன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. அண்டு எஸ், அவ்வளோ. வாமிகா ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? வாமிகா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்தது ப்ரோ. இப்போ படத்துக்கு ஓவராலாக எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க 10க்கு? படத்துக்கு ஓவராலாக அருண் மாத்தீஸ்வரன் டைரக்ஷன், ஆக்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு 8.5 கொடுக்கலாம். 1.5 ஏன் ப்ரோ போச்சு? 8.5. அதான் ஓகே, 1.5 ஏன் போச்சு? பிகாஸ் என்னோட மியூசிக் டைரக்டரோட டேஸ்ட் வேறு, அவங்களோட ஜானர்ஸ் வேறு. எந்த ஜானருக்கு இப்படி கொடுக்கலாம். இதே அருண் மாத்தீஸ்வரர் வேறு மாதிரி ஜானரில் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு தெரியும்ல அந்தந்த ஃபிலிம் எப்படின்னு. என்னோட ஜானர் வேறு டைப்பாக இருக்கும். ஸோ பட் ஸ்டில் ஐ லவ் திஸ் ஃபிலிம். ஆவரேஜான படம் தான் ப்ரோ இது. பட் அனிருத் பிஜிஎம்மோட பார்க்குறப்போ ஒரு நல்ல குட் படம், நல்ல படமாக தெரியுது. முக்கியமாக அன்எக்ஸ்பெக்டடாக இதில் இருக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த அளவுக்கு டெரிஃபைங்காக இருப்பாரு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.